சரி, வணக்கம். இன்னைக்கு இந்த வயது கணக்கில் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்துடலாம். இதை பாருங்க, 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நபருடைய வயது 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது போல எத்தனை மடங்கு அப்படின்னா 4 மடங்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கணக்கில். சரியா? அப்போ அப்படின்னா அவருடைய தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த கணக்கில். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, தற்போதைய வயது தெரியுமா அப்படின்னா அவருக்கு தெரியல, அதனால எக்ஸ்னு வச்சுக்கிறலாம். அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது தற்போதைய வயது. ரைட்டா? 15 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னா தற்போதைய வயதுல இருந்து ஒரு 15 வருஷம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால எக்ஸ் பிளஸ் 15 அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட்டா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 15 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால அப்போ அவருடைய வயசு வந்து தற்போதைய வயசுல இருந்து 15 வயசு கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ரைட்டா? அப்போ இப்போ வயசு எப்படி இருக்கு அப்படின்னா 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவரோட வயசு எத்தனை மடங்கு இருக்கு அப்படின்னா 4 மடங்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 மடங்கு அப்படிங்கிறத எப்படி எழுதுவோம் அப்படின்னா 4:1 நம்ம எழுதியிருப்போம். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 4/1 எழுதிக்கிறலாம். சரியா? இது எழுத தெரிஞ்சாலும் ஆன்சர் முடிச்சிடலாம். அப்போ என்ன பண்ணலாம், குறுக்க பெருக்கும் போது எக்ஸ் பிளஸ் 15 ஈக்குவல் டு 4x மைனஸ் 60 இருக்கு. அவன் நம்ம எக்ஸை கழிச்சுக்கலாம். கழிக்கும் போது இங்க மைனஸ் 3x ஈக்குவல் டு மைனஸ் 75 கிடைச்சிருக்கும். அப்போ மைனஸ் மைனஸ் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 3x ஈக்குவல் டு 75 வருது. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 25. அப்போ எக்ஸ் தான் என்ன அப்படின்னா அவருடைய தற்போதைய வயது. அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 25 அப்படிங்கிறது கிடைக்கும்.